Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எங்க வீட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா பொட்டேட்டோ ஸ்மைலி. இது குழந்தைங்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பொட்டேட்டோ ஸ்மைலி செய்யறதுக்கு இப்போ நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்துர்க்கேன். இப்போ இத நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு இதுல குக்கர்ல வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த குக்கர்ல சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஊத்திக்கிறேன். வேகட்டும். இப்போ ஒரு 6 விசில் போல் வந்துருச்சு. நம்ம எடுத்து பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா அவிஞ்சிருச்சு. இப்போ உருளைக்கிழங்க நம்ம தோல் உரித்து எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்குலாம் தோல் உரிச்சாச்சு. இப்போ நம்ம இதை சீச்சிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் கிரேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் மிளகாய் தூள் எடுத்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணுன்னா இதை சேர்த்துக்கலாம். இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா மிளகாய் சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. இதில் நான் 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சாச்சு. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ இந்த மாவை தேய்க்கிறதுக்கு இப்போ நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவரில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா எடுக்க வரும். இது ஃபுல்லாக எண்ணெய் தடவிட்டு இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க இந்த மாவில் நம்ம பாதி மாவு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை இதில் வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சாச்சு. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்திருக்கேன். நம்ம ரவுண்டு போட்டுக்கலாம். இப்போ மிச்சம் இருக்க மாவை நம்ம அப்படியே எடுத்துடலாம். இந்த மாதிரி அழகாக கண்ணு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு அழகாக வாய் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க. இதை இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அழகாக வாய் வந்துடும். இந்த பாருங்க. இப்போ ஒரு நடை ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம இது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் போடணும். நான் அதை சேர்த்துடுறேன். இதெல்லாம் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நான் இன்னொரு சைடு திருப்பி போடுறேன். இப்போ இதெல்லாம் நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பொட்டேட்டோ ஸ்மைலி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மீண்டும் சர்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.